பல 100 வருஷத்துக்கு முன்னாடி பனிமலை தேசம் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த கதை. அங்க நிலா அப்படின்ற ஒரு இளவரசி இருந்தாங்க. நிலா மத்த இளவரசிகள் மாதிரி கிடையாது. அவங்களுக்கு பட்டுத் துணி மேலேயோ நகைகள் மேலேயோ ஆசை இல்ல. அவங்களுக்கு எப்பவும் செடி கொடி விலங்குகள் கூட இருக்கிறது தான் பிடிக்கும். அவங்க கிட்ட ஒரு விசித்திரமான சக்தி இருந்தது. அவங்களால மரங்கள் சொல்ற ரகசியத்தை கேட்க முடியும். ஒரு நாள் சாயங்காலம் அரண்மனை தோட்டத்தில் நிலா விளையாடிட்டு இருக்கும் பொழுது ஒரு விசித்திரமான பட்டாம்பூச்சியை பார்த்தாங்க. அது சாதாரண பட்டாம்பூச்சி இல்லை, அது சிறகை விரிச்சா வானவில்லோட 7 நிறங்களும் மின்னும். அது நிலாவோட காதுகிட்ட வந்து, நிலா நிலா உன்னோட உதவி வேணும், என் பின்னாடியே வா அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. நிலா எதை பற்றியும் யோசிக்காம அந்த பட்டாம்பூச்சியை துரத்திக்கிட்டே ஓடுனாங்க. அரண்மனை எல்லையை தாண்டி யாருமே போகக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட அந்த பேசும் காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. நிலா உள்ள போன உடனே காத்தோட திசை மாறுச்சு. பின்னாடி இருந்த வழி மறைஞ்சு போச்சு. காட்டுக்குள்ள நிலா ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் சுத்தி இருந்த மரங்கள் முணுமுணுக்க ஆரம்பிச்சது. நிலா கவனிச்ச முதல் விசித்திரம், அங்க இருந்த ஒரு பெரிய ஆலமரம் நிலாவை பார்த்து, சின்ன பொண்ணே, நீ வர வேண்டிய நேரத்துக்காகத்தான் நாங்க 1000 வருஷமா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு முதியவர் குரல்ல பேசுச்சு. நிலாவுக்கு பயமா இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு ஏன் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அந்த மரம் ஒரு ரகசியத்தை சொன்னது. அந்த காட்டோட இதயம்னு சொல்லப்படுற ஒரு மஷதக்கல் காணாம போயிருச்சு. அந்த கல் இருந்தாதான் அந்த காடு உயிரோட இருக்கும். அந்த கல்லை ஒரு தீய ஆவி திருடிட்டு போய் இருட்டு மலை குகைக்குள்ள வச்சிருக்கு. அந்த கல்லை தொடணும்னா மனசு சுத்தமா இருக்கிற ஒரு இளவரசியால தான் முடியும். தனியா பயந்துட்டு இருந்த நிலாவுக்கு உதவி செய்ய ஒரு குட்டி அணில் வந்துச்சு. அதோட பேரு சின்னு. சின்னுவுக்கு அந்த காட்டுல இருக்கிற எல்லா வழியும் தெரியும். வழியில் அவங்க ஒரு பாட்டு பாடும் அருவியை கடக்கணும். அந்த அருவி ஒரு புதிரை கேட்கும். அந்த புதிருக்கு சரியான பதில் சொன்னால் மட்டும்தான் அருவி வழிவிடும். புதிர் என்னன்னா, என்கிட்ட நிறைய பற்கள் இருக்கு, ஆனால் என்னால் கடிக்க முடியாது, நான் யாரு? நிலா கொஞ்ச நேரம் யோசிச்சு சீப்பு அப்படின்னு சொன்னாங்க. அருவி சிரிச்சுக்கிட்டே பிரிஞ்சு வழி கொடுத்துச்சு. நிலா மெதுவாக அந்த இருட்டு மலை குகைக்குள்ளே நுழைஞ்சாங்க. அங்கே உள்ள போக போக வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு. ஆனால் தூரத்தில் ஒரு பச்சை நிற வெளிச்சம் மினுமினுத்தது. அதுதான் அந்த மரகதக்கல். அப்போ திடீர்னு ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஹாஹாஹா, நிலா, நீ வருவன்னு எனக்கு தெரியும். நிலா திடுக்கிட்டு போட்டு திரும்பி பார்த்தா அங்க மந்திரவாதி வேஷத்துல இருந்து அவங்க நாட்டு மந்திரி விக்ரமன்னு நின்றுட்டு இருந்தாரு. அவர் கையில ஒரு மந்திரக்கோள் இருந்தது. மந்திரி சொன்னாரு, நிலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த கல்லை தொடணும்னா ஒரு நிபந்தனை இருக்கு. ஒரு அரச குடும்பத்து ரத்தம் இந்த கல்லுல பட்டாதான் இதோட முழு சக்தியும் எனக்கு கிடைக்கும். உன்னை இங்க வரவழைக்கத்தான் நான் அந்த பட்டாம்பூச்சியை அனுப்புனேன். நிலாவுக்கு அப்பதான் புரிஞ்சது நான் ஒரு பொறிக்குள்ள மாட்டிக்கிட்டோன்னு. ஆனா நிலா பயப்படல. அவங்க மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டாங்க. நிலா அழுதுகிட்டே மந்திரி காலில் விழுற மாதிரி நடிச்சாங்க. மந்திரி அவங்களே, என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், அரண்மனை வேண்டாம், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. மந்திரிக்கு ரொம்ப பெருமையா போயிருச்சு. சரி நிலா, அந்த கல்லில் உன்னோட ஒரு சொட்டு ரத்தத்தவ அப்புறம் உன்னை நான் விட்டுடுறேன்னு சொன்னாரு. நிலா சொன்னாங்க, மந்திரி அவர்களே, இந்த கல்லை தொடறதுக்கு முன்னாடி ஒரு ரகசியம் இருக்கு. எங்க தாத்தா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கல்லை வெறும் கையால் தொட்டா இதோட சக்தி குறைஞ்சிடும். இந்த காட்டில் இருக்கிற நிழல் மலர் ஓட சாறு எடுத்து இதை கழுவினா இதோட சக்தி 100 மடங்கு அதிகமாகும். அந்த மலர் இதோ இந்த குகை வாசல்லையே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரவா? மந்திரி பேராசை பிடிச்சவர் இல்லையா? 100 மடங்கு சக்தியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, நீ போக வேண்டாம், நானே போய் எடுத்துட்டு வர்றேன், நீ இந்த கல்லை தொடாம இங்கேயே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு குகை வாசலுக்கு ஓடுனாரு. மந்திரி வெளியே போன உடனே நிலா மறைஞ்சு நின்றுட்டு இருந்த சின்னு அணிலுக்கு சிக்னல் கொடுத்தாங்க. சின்னுவும் அதோட நண்பர்களும் என்ன பண்ணாங்க தெரியுமா? குகை வாசல்ல இருந்த பெரிய கற்களையும் பாறைகளையும் ஒன்னா சேர்ந்து உருட்டி விட்டுட்டாங்க. மந்திரி வெளியே போன நேரத்துல குகைவாசல் தடதடன்னு மூடிக்கிச்சு. மந்திரி வெளியே மாட்டிக்கிட்டாரு. மந்திரி வெளியே இருந்து கத்துறாரு, நிலா, கதவை தர, என்ன ஏமாத்திட்டியா?
நிலா உள்ள இருந்து சொன்னாங்க, மந்திரி அவங்களே, பேராசை பெரு நஷ்டம்னு நீங்க படிச்சது இல்லையா? இப்போ இந்த கல்லை நான் இயற்கை கிட்டயே ஒப்படைக்க போறேன். நிலா மெதுவா அந்த மரகத கல் கிட்ட போனாங்க. அவங்க கை பட்ட உடனே அந்த கல்லுல இருந்து ஒரு மென்மையான நீல நிற ஒளி கிளம்பி நிலாவை சுத்தி ஒரு கவசம் மாதிரி உருவாச்சு. நிலா அந்த கல்லை தூக்கிக்கிட்டு குகைக்கு பின்னாடி இருந்த ஒரு ரகசிய சுரங்கப்பாதை வழியா வெளியே வந்தாங்க. வெளியே வந்த நிலா மந்திரிய பார்த்தாங்க. மந்திரி ரொம்ப கோவமா மந்திரக்கோலை எடுத்து நிலா மேல ஏதோ மந்திரம் போட போனாரு. ஆனா அவர் மறந்த ஒரு விஷயம், இது பேசுறோம் காடு. நிலா சத்தமா, என் காடு தோழர்களே என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனாங்க. அவ்வளவுதான். சுத்தி இருந்த வேர்கள் எல்லாம் தரையில இருந்து பாம்புகள் மாதிரி கிளம்பி வந்து மந்திரியோட கால்களை இறுக்கி பிடிச்சுக்கிச்சு. அங்க இருந்த மரங்கள் தங்களோட கிளைகளை தாழ்த்தி மந்திரியை ஒரு கூண்டுக்குள்ள அடைக்கிற மாதிரி லாக் பண்ணிடுச்சு. நிலா அந்த மரகத கல்லை எடுத்துட்டு போய் காட்டின் நடுவுல இருந்த ஒரு பழங்கால பீடத்துல வச்சாங்க. திடீர்னு ஒரு பெரிய அதிர்வு. காடு முழுக்க இருந்த காய்ஞ்சு போன மரங்கள் எல்லாம் தளதளன்னு பச்சை நிறத்துக்கு மாறுச்சு. வாடி போயிருந்த பூக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு மலர்ந்துச்சு. கடைசியில அந்த மந்திரிக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அந்த கண்காடு அவருக்கு ஒரு தண்டனை கொடுத்துச்சு. அவர் எப்பவும் பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துறவர் இல்லையா? அதனால அவர் வாய் பேச முடியாத ஒரு பாறையா மாறி அந்த காட்டை பாதுகாக்கிற காவல் சிலையா நின்னுட்டாரு. நிலா காட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க கூடவே ஒரு பெரிய விலங்குகள் பட்டாளமே வந்துச்சு. முன்னாடி சிங்கம், பின்னாடி மான்கள், வானத்துல நிலாவுக்கு கூட பிடிக்கிற. மக்களை பொறுத்த வரைக்கும் நிலா காணாம போய் 3 நாள் ஆகிடுச்சு. ஊரே சோகத்துல இருந்தது. ராஜா, நிலாவோட அப்பா, சாப்பிடாம தூங்காம என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையேன்னு அழுதுட்டு இருந்தாரு. ஆனா அந்த மந்திரி ஏற்கனவே ஒரு பொய் சொல்லியிருந்தாரு. இளவரசி நிலாவை ஒரு காட்டு மிருகம் தூக்கிட்டு போயிடுச்சு, அவங்க இனி வரமாட்டாங்கன்னு மக்களை நம்ப வச்சிருந்தாரு. ஆனா நிலா கம்பீரமா அந்த விலங்குகளோட வர்றதை பார்த்ததும் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஊர் மக்கள், அடேய் இதோ பாருங்க, நம்ம இளவரசி சிங்கத்து மேல ஏறி வராங்க. நிலா நேரா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சாங்க. மகளை பார்த்ததும் ராஜாவுக்கு பீச்சே வரல. ஓடி வந்து நிலாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு அழுதாரு. ராஜா, நிலா நீ உயிரோட இருக்கிறதே எனக்கு போதும், அந்த மந்திரி நீ இறந்துட்டதா சொன்னாரே. நிலா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, அப்பா மந்திரி சொன்னது பொய். அவர்தான் அந்த காட்டோட இதயமான இந்த மரகத கல்லை திருடினாரு, என்னை அங்கேயே சாகடிக்க பார்த்தாரு. ஆனா என்னோட நண்பர்கள், இதோ இந்த சின்ன அணிலும் காட்டு மரங்களும் தான் என்னை காப்பாத்துச்சு. அப்பத்தான் மக்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இவ்வளவு நாள் மந்திரி தான் ராஜாவுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு சுவரா இருந்து எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு. அந்த மந்திரி ஒரு பாறையா மாறி அங்கேயே தங்கிட்ட விஷயம் தெரிஞ்சதும் மக்கள் எல்லாரும் நிலாவை பார்த்து வியந்தாங்க. நிலா தன் அப்பா விட்டெல்லாம் அரண்மனைக்கும் அந்த பேசும் காட்டுக்கும் இடையில இருந்து அந்த பெரிய சுவரை இடிக்க சொன்னாங்க. அப்பா, இயற்கையை நாம ஒரு சிறைக்குள்ள வைக்க முடியாது. நாம காட்டுக்கு பயந்து வாழ தேவையில்லை. நாம காட்டை நேசிச்சா காடு நம்ம காக்கும் அப்படின்னு நிலா சொன்னாங்க. சுவர் இடிக்கப்பட்டது. இப்போ காடும் நாடும் ஒன்னா மாறிடுச்சு. முன்னாடி எல்லாம் மக்கள் காட்டுக்குள்ள போக பயப்படுவாங்க. ஆனா இப்போ காட்டுல இருக்கிற மரங்கள் மக்களுக்கு நிழல் கொடுத்துச்சு. அங்க இருக்கிற பழங்கள் மக்களுக்கு உணவா கிடைச்சது. பதிலுக்கு மக்கள் அந்த காட்டை தங்களோட உயிர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நிலாவுக்கு முடிசூட்டு விழா நடந்துச்சு. அவங்க இயற்கையின் இளவரசி, பிரின்சஸ் ஆஃப் நேச்சர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. விழா நடக்கும்போது நிலாவோட தலையில தங்க கிரீடத்தை வைக்க ராஜா வந்தாரு. ஆனா நிலா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்பா, எனக்கு தங்க கிரீடம் வேண்டாம், இதோ இந்த பூக்களும் இலைகளும் செஞ்ச கிரீடமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு மரங்கள் அவங்களுக்காக கொடுத்த அந்த பசுமையான கிரீடத்தை சூடிக்கிட்டாங்க. அந்த நிமிஷம் வானத்திலிருந்து எல்லா பறவைகளும் வந்து அரண்மனை மேல வட்டமிட்டு பாட்டு பாடுச்சு. காத்துல இருந்த எல்லா மரங்களும் தலை அசைச்சு நிலாவுக்கு வணக்கம் சொல்லுச்சு. இப்போ கூட நீங்க ரொம்ப அமைதியா இருக்கிற காட்டுக்குள்ள போய் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மரங்கள் மெதுவா பேசுறது கேட்கும். அது நிலா இளவரசியோட கதையத்தான் பாடிக்கிட்டு இருக்கு. யாரெல்லாம் இயற்கையை நேசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அந்த ஃபேஸ் ரூம் காட்டுக்கு நண்பர்கள் தான்.
நீங்கள் நாளைக்கு ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினா கூட அந்த செடி நிலா கிட்ட உங்களை பற்றி பெருமையாக சொல்லும். இந்த கதையோட நீதிகள் என்ன தெரியுமா? உண்மை ஒருபோதும் தோற்காது. பேராசை கொண்டவர்கள் ஒரு நாள் மந்திரி மாதிரி தனிமைப்படுத்தப்படுவாங்க. ஆனால் அன்பும் தைரியமும் கொண்டவங்க நிலா மாதிரி எல்லார் மனசுலையும் வாழ்வாங்க. அறிவை விட பெரிய ஆயுதம் கிடையாது. நாம் எவ்வளவு பெரிய பலசாலி முன்னாடி நின்னாலும் பயப்படாமல் யோசிச்சா கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான். உண்மையான அன்பும் தைரியமும் இருந்தால் எவ்வளோ பெரிய ஆபத்தையும் ஜெயிக்கலாம். இயற்கையை நாம் நேசிச்சா இயற்கை நம்மளுக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடிச்சிருந்ததா? இந்த நிலா இளவரசி மாதிரி நீங்களும் தைரியமாக இருப்பீங்களா? இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.